எப்ப பாரு 10 ரூபா வாங்குறான் 10 ரூபா வாங்குறான். 10 ரூபா ஏன் விற்கிறான்? 11,000 ரூபாய் சம்பளம், 23 வருஷம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? குழந்தைங்களோட வந்திருக்காங்க, படிக்க வைக்க முடியுமா? அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. மக்களே, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சிஎம் மிரட்டுற அளவுக்கு தைரியம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஸோ 10 ரூபா வாங்குற கதையை மட்டும் இவன் பேசுகிறான். 11,000 ரூபாய் சம்பளம்ன்றான். இந்த வேலைக்கு சேர்றதுக்கு சிபாரிசுக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம் ரூபா இந்த ஒயின் ஷாப் வேலைக்கு. அதுவே கிடைக்காது. காரணம் என்ன? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கிட்ட இல்லாதப்பட்ட ஜனங்க காசை திருடுறானுங்க. 10,000 ரூபாய் 10 நாளைக்கு என்ன ஆச்சு? 1 லட்ச ரூபா. ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 36 லட்ச ரூபா. எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கானுங்க தெரியுமா இந்த ஒயின் ஷாப்பில் இருக்கிறவனுங்க எல்லாருமே? எல்லா குடும்பத்தையும் அழிச்சிட்டு இவனுங்க மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறானுங்க. இது கேட்டால் இதுக்கு போராட்டம் பண்ண 10 பேர், இதுக்கு சப்போர்ட் பண்ண 10 பேர், இவன் கேட்குறான் 10 ரூபாய் எடுக்கிறாங்க, 10 ரூபாய் 11,000 ரூபாயில் வந்து குடும்பம் நடத்த முடியுமான்னு கேட்குறான். இவன் கேட்குறது ரீசனாக நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஒன்று சம்பளத்தை ஏற்றி கேட்கலாம், கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுங்கன்ட்டு. 10 ரூபா கதையை ஏன் பேசுகிறான்? அதை வாங்காமல் இவங்களால இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாரிச்சினால சும்மா இருக்க முடியுமா? இவனை மக்கள் நீங்கள் தான் எல்லாருமே கேள்வி கேட்கணும் கவர்மெண்ட்டை விட.